துரோகம் செய்ய தூண்டும் 3 நபர்கள் யார்? முதல் நபர், சிறிய உதவிகளை செய்துவிட்டு அடிக்கடி அதை நினைவுபடுத்தி நீங்கள் அவனுக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வை உங்களுக்கு தருவார். ஓயாமல் உனக்கு நான் உதவி செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று செய்த உதவியை சொல்லிக் காட்டிக் கொண்டே இருப்பார். இவர் மேல் உங்களுக்கு தானாக ஒரு சலிப்பு உணர்வு வந்து விலக ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நன்றி கெட்டவனாக, துரோகியாக மாறுவீர்கள். இரண்டாவது, வெளி உலகிற்கு உன்னை நேசிப்பவர் போல நாடகமாடி உன்னை மரியாதையாக நடத்துவார். ஆனால் வீட்டிற்குள் ஒரு குப்பையைப் போல உங்களை பார்ப்பார். உங்கள் உணர்வுகளை கால் தூசுக்கு கூட மதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட துணையின் இரட்டை வேட நடிப்பில் பொறுமை இழந்து அவருக்கு துரோகம் செய்ய துணிவீர்கள். மூன்றாவது, நீங்கள் அவர் செய்த தவறை எத்தனை முறை மன்னித்தாலும் அம்மஞ்சள்ளிக்கு பிரயோஜனம் இருக்காது. எருமை மாட்டில் மழை பெஞ்சது போல மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வார். உங்கள் மன்னிப்பை கொச்சைப்படுத்துவார். அந்த உறவில் நம்பிக்கை இழந்து வேறு வழி இல்லாமல் அவரை விட்டு நீங்கள் விலகுவீர்கள். அப்போது நீங்கள் அவரால் துரோகி என்று முத்திரை குத்தப்படுவீர்கள்.